இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு லோனு அது சம்மந்தப்பட்ட விஷயம் இஎம்ஐ அதேமாதிரி இப்போ குழந்தைங்களோட எப்படி வளர்ப்பு அவங்க எப்படி கட்டி கொடுக்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காரு. மேலும் மேலும் இந்தமாரி நல்ல படங்களை எடுத்தால் நல்லாயிருக்கும். அவர் எடுத்தால் நல்லாயிருக்கும். போர் அடிக்காமல் போகிற ஃபீலிங்காக நல்லா சென்டிமெண்ட்டாக போகுது. திருப்பி ரொம்ப நாள் கழிச்சு நடிக்க வந்திருக்காரு. வந்திருக்காரு. அதுக்காக தான் வந்து பார்த்தோம். அவர் படம் யாருக்குன்னே கிராமத்து படம் தான் நிறைய எடுப்பார். சென்டிமெண்ட்டாக நல்லாயிருக்கும். அதுக்காக தான் அவருக்காக வந்து பார்த்தோம். சென்டிமெண்ட்டாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. அவர் சொன்ன வார்த்தைகள் 100க்கு 100 உண்மை. பேங்க்கில் லோன் வாங்காமல் லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழணும். படத்தில் காமெடி அந்த மாதிரிலாம் காமெடி அந்த அளவுக்கு இல்லை, ஃபுல்லாக சென்டிமெண்ட்டாக இருக்கும். ராதா ரவி எம்எஸ் பாஸ்கர்லாம் இருக்காங்க படத்தில். இருக்காங்க சார், அவங்களாம் இருக்காங்க. பார்க்கலாம்ல. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் மினிமம் நல்லா தான் போயிருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் தான் நல்லா த்ரில்லாக போயிருந்துச்சு. இப்படி லோன் எடுக்கலாம், ஆனால் கட்ட முடிகிற மாதிரி எடுக்கணும்னு சொல்லலாம். அதுமாரி சொல்கிறாங்க. பரவாயில்ல, நல்லா தான் எடுத்துருக்காங்க. இந்த ராமராஜன் நல்லா தான் இருக்காரு. நல்லா ஓகே. படம் நல்லா இருந்துச்சு. படம் அருமையாக இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்துச்சு? அதான் அந்த பேங்க் சம்மந்தமாக நல்லா கருத்து சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது, மெசேஜ் நல்லா இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லா தான் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து கிராமத்து கதை அந்த மாதிரி தான் நடிப்பார். என்ன மாதிரி படம்? இல்லை, இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. படம் போர் அடிக்காமல் போகுது. போர் அடிக்குது. படம் அருமையாக இருக்குது. இதில் படத்தில் எம்எஸ் பாஸ்கர் ராதா ரவிலாம் இருக்காங்க. ஆமாம், இல்லை அவங்களோட ராமராஜன் நல்லா அழகாக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்குது. நல்லா இருந்ததுண்ணா. கதை என்ன மாதிரி கதை? பேங்க்கில் லோன் வாங்கக்கூடாது, கடை இல்லாத வாழணும் அப்படின்றதுக்காக கடை. ராமராஜன் ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி வந்திருக்காரு. எப்படி இருந்தது? நல்லா இருந்ததுண்ணா பார்க்க. எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. படமும் நல்லா எடுத்துருக்காங்க. ஆக்டிங்கும் நல்லா இருக்குது. ஆனால் பாட்டு தான் கொஞ்சம் மொக்கையாக பண்ணிட்டுருக்காங்க. மற்றபடி எல்லாம் பழைய பாட்டுலாம் அந்த மாதிரி பழைய பாட்டு வந்தோம்னா தான் எல்லோரும் குஷியாக தட்டினாங்க கையெல்லாம். செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. ஓகேவா? நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லக்கூடாது, நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அது ராமராஜுக்கு எடுத்த இப்போ கோபேக் முன்னாடி இப்போ தான் அவர் இப்போ எடுத்துருக்காரு. எனக்கு இதேமாரி படம் திரைக்கதையும் இந்தமாரி படம் எடுத்தால் நல்லாயிருக்கும். சென்டிமெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக அது ஹீரோ, அதுதான் ஹீரோ தான் அவர் நடிக்கிறாருன்றதில். அவர் ஹீரோ தான், நல்லா நடிச்சிருக்காரு. சூப்பராக இருக்குது. அதுதான் இந்த ஊருக்கு தான் அது சொல்கிறேன். அந்த படம் இப்படி விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இவங்களுமே நல்லா ஆளுங்களும் தெரிஞ்சுக்கணும், குழந்தைங்களும் பார்க்கணும். அதெல்லாம் இது வந்து பேங்க் சம்மந்தமான ஸ்டோரி தான் சார். இது லோன் எடுக்கக்கூடாதுன்றாங்க, அது மாதிரி ஒரு கதை தான். அவர் ஆக்டிங் எப்படின்னா இந்த செட் ஆகிற மாதிரி இருக்கானா? அது சொல்ல முடியாது. கொஞ்சம் வயசான கேரக்டர் தான் படத்துலேயே. 60 வயசு இதுதான். நல்லாயிருக்கு. அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி படம் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. போர் அடிக்காமல் போதாங்க படம். படம் போர் அடிக்காமல் நல்லா போகுது. நல்லா இருக்கு அந்த படம். நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ராதா ரவி அவர் குணச்சித்திர வேடங்களில் நல்லா எம்எஸ் பாஸ்கர் நல்லா நடிச்சிருக்காரு. ராதா ரவி சார் நல்லா நடிச்சிருக்காங்க. அது நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்கு. நல்ல நல்ல படங்கள்லாம் அவருடைய முன்னாடி இருந்த படங்கள்லாம் நல்லா எடுத்திருக்காரு. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. சரிங்களா? போர் அடிக்காமல் போதாங்க. அது மக்கள் தான் சொல்லணும். இன்னும் மக்கள் பார்க்கணும்ல. இதுக்கப்புறம் நிறைய பார்ப்பாங்க. பார்த்து சொல்லுங்கள். ஒரு சின்ன சின்ன காமெடிகள் தான். அந்த அளவுக்கு சென்டிமெண்ட் இருக்குது. நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்டிமெண்ட் சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. பொண்ணு எப்படி சாங்ஸ் படம் என்ன பிடிச்சிருந்துச்சு? ராமராஜ் படம் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா நீங்கள்? பார்த்தது ஃபர்ஸ்ட் டைம். எப்படி இருந்தது? ஹீரோவாக பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணியிருந்தது. இப்போ வர புது ஹீரோலாம் பார்த்துருப்பீங்க. அவர் பார்க்குறதுக்கு இவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா இருக்குது. ராமராஜ் ரொம்ப நாள் நடிச்சிருக்காரு. ஆமாம் ஃபஸ்ட்டு எப்படி நடிச்சிருக்காரு? ஹீரோ ரொம்ப நாள் நடிச்சிருக்காரு. அது நடிக்கலாம். நல்லா இருக்குது படம். கதை என்ன மாதிரி கதைனா இது படம்? இது பேங்க் கொள்ள அது சம்மந்தம். நல்லா இருக்குது. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். எனக்கு வேறு தெரியல. படம் நல்லா இருக்குது சார். படம் சென்டிமெண்ட்டாக இருக்குது, ஃபீலிங்காகவும் இருக்குது. நிறைய பேர் அவசியம் பார்க்கணும். இது இந்த பேங்க்கு இந்த படத்தை பார்த்து நிறைய கடை வாங்குறத தவிர்க்கணும். ஃபேமிலி ரன் பண்ணோன்னா அந்த பேங்க்கில் லோனை வாங்குறதுக்கு வருது. நல்லா தான் ஜாலியாக தான் இருக்குது படம். பார்க்கலாம். ராதா ரவி எம்எஸ் பாஸ்கர்லாம் இருக்காங்க படத்தில். இருக்காங்க. அவங்களாம் செம்ம ஆக்டிங், நல்லா காமெடியும் பண்ணுறாங்க. நல்லா காமெடியாக இருக்குது. வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஆடியன்ஸ் எல்லாம் எல்லாம் சூப்பராக பண்ணாங்க ப்ரோ. வந்து பார்க்கலாம், எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் ப்ரோ. வந்து ப்ரோ கடன் வாங்காமல் வளர்க்கணும் பசங்களை. இனிமேல் வர ஜென்ரேஷன் அவ்வளோதான். எனக்கு அந்த சீன் தான் பிடிச்சிருந்தது. மற்றபடி நான் எதுவும் பார்த்துக்கேன். பாட்டு அந்த மாதிரிலாம் படத்தில் ஒரே ஒரு பாட்டு இருந்துச்சு ப்ரோ. அப்பா பொண்ணு சீன் மாதிரி, அவ்வளோதான்.